எல்லாம் கொஞ்சம் ஆரவாரமாக சத்தம் போட்டுட்டு இருந்தீங்க. அதை பார்க்கும்பொழுது நிகழ்ச்சி வந்து ரொம்ப டிஸ்டர்பாக ஏதாவது நடக்குமோ அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். ஆனால் நம்மளுடைய பூங்கனம்பட்டி மாணவர்கள் அப்படி இல்லை. அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்கள் உரிய முறையில் அந்த பாடங்களோடு அவர்கள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு நிகழ்வு என்றால் அதில் எவ்வாறு தன்னுடைய பங்கை ஆற்ற வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அதனால் இப்பொழுது அமைதியாக இருக்கிறதும் இந்த நிகழ்வு முடிகிற வரைக்கும் அதே போன்று பொறுமை காத்து இந்த விழாவிற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அந்த பொறுமை அமைதி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் அதாவது இப்போ பாராட்டலாம், கைத்தட்டலாம், ஏன்னா அது உங்களையும் உற்சாகப்படுத்துறதுக்காக, அனைவரையும் உற்சாகப்படுத்துறதுக்காக அது பண்ணலாம். ஆனால் உங்களுக்குள்ள பேசிட்டெல்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்முடைய பள்ளிக்கூடம் வருவதற்கான நோக்கமே இரண்டு தான். அது ஒரே ஒரு சென்டென்ஸில் நம்ம சொல்லிடலாம். 2 விஷயங்களுக்காக மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் தலை குனிந்து நடக்கணும். எதுக்காக? ஒன்று படிக்கிறதுக்காக, இன்னொன்று பெரியவர்களை மதித்து நடப்பதற்காக. இந்த 2 விஷயம்தான். யாரெல்லாம் எந்த மாணவர்கள் எல்லாம் புத்தகங்களை நோக்கி தலை குனிகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் தலை நிமிர்ந்து நடப்பார்கள். அதே மாதிரி எந்த மாணவன் பெற்றோர்களுக்கோ ஆசிரியர்களுக்கோ பெரியவர்களுக்கோ மரியாதை கொடுக்கும் விதமாக தலை குனிந்து, அவர்கள் தலை குனிந்து என்றால் மதித்து நடக்கிறதுன்னு அர்த்தம். சரியா? நடக்கிறார்களோ, அவர்களை மதித்து நடக்கிறார்களோ அவர்கள்தான் வாழ்க்கையில் தலை நிமிர்ந்து நடக்க முடியும். யாரெல்லாம் கூட எடுத்துக்கலாம். உலகத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய அறிஞர்களை எடுத்துக்கலாம், பெரிய வரலாற்று தலைவர்களை எடுத்துக்கலாம், யார் வேணாலும் எடுத்துக்கலாம். அவங்க யாரெல்லாம் வாழ்க்கையில் பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுத்தாங்களோ, யாரெல்லாம் படித்தாங்களோ அவங்கள்தான் வாழ்க்கையில் தலை நிமிர்ந்து நடந்தார்கள். உலகத்தில் எட்டக்கூடிய சிகரங்களை எல்லாம் எட்டுனாங்க. அதனால இந்த 2 முன்னது நான் சொன்னது படிப்பு சார்ந்தது. 2வதா சொன்னது என்னது? அது மாணவர்களுடைய ஒழுக்கம் சார்ந்த ஒரு நிகழ்வு. படிப்புக்கும் ஒழுக்கம் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? படிப்பு இல்லாம ஒழுக்கம் வராது. ஒழுக்கம் இல்லாத படிப்புங்கிறது வீண். ஒழுக்கம் இல்லாத கல்வி என்பது வீண். ஒரு நல்லா படிச்சிருக்கான், நல்ல வேலையில் இருக்கான், ஆனா அவன்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் இல்லைன்னா மற்றவங்களாம் என்ன நினைப்பாங்க? அதே மாதிரி படிப்பு இருந்தா தான் ஒழுக்கமும் தானா வரும். 2ம் ஒன்றுக்கொண்டு முக்கியமானது. இந்த உலகத்தில் நீங்க யார் வேணாலும் எடுத்துக்கலாம். கற்றுக் கொடுக்கின்ற ஆசான்களை, ஆசிரியர்களை மதிக்க கற்றுக்கொண்டவர்கள் தான் இந்த உலகத்துல மிகப்பெரிய வரலாற்று நாயகர்களாகவும் அறிஞர்களாகவும் வந்திருக்காங்க. நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சாக்ரட்டிஸ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவருடைய மாணவன் பிளாட்டோன் இருந்தார். அவருடைய மாணவன் அரிஸ்டாட்டில், அவருடைய மாணவன் அலெக்சாண்டர். இவங்கெல்லாம் உலகத்தில் மிகச்சிறந்த ஒரு சிகரத்தை அடைந்தவர்கள். ஒவ்வொரு துறையிலையும் ஒரு மிகச்சிறந்த ஒரு சிகரத்தை அடைந்தவர்கள். இவங்க எல்லாரும் என்னது? தன்னுடைய ஆசிரியர்கள் என்ன கற்றுக் கொடுத்தார்களோ அதை தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்தவர்கள். நம்ம நிறைய படித்தாலும் அட்லீஸ்ட் ஒரு கருத்தை, ஒரு புக்கில் இருக்கிற ஒரு கருத்தை நாம் ஏற்றுக்கொண்டு செயல்பட்டால் நம்ம வாழ்க்கையில் சிறந்து விளங்க முடியும். அதான் பாருங்க, திருவள்ளுவர் அழகா சொல்லியிருப்பாரு, கற்க கசடற. லாஸ்ட் ஒரு லைன் இருக்கும், கற்ற பின் நிற்க அதற்கு தக. என்னென்ன கற்றுக்கொள்கிறோமோ அதையெல்லாம் கசடு அற கற்றுக்கொள்ள வேண்டும். கசடு அற அப்படின்னா என்னது? படிக்கிறதே எதுக்காக? இது விலை இல்லாம படிக்கிறது பாடணுமா? படிக்கிறது எதுக்காக அப்படின்னா எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறது முதல்ல நம்மளை நாம அனலைஸ் பண்ணிக்கிறதுக்காக. நம்ம குழந்தைகள் படிக்கிறாங்க, மெமரைஸ் பண்ணி படிக்கிறாங்க. அடுத்த நிலைக்கு போகும்போது நம்ம படிக்கிறது எதுக்காக அப்படின்னா எதெல்லாம் இந்த வாழ்க்கையில நம்ம ஃபாலோ பண்ணணும், எதெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது, எதெல்லாம் அவசியமானது, எதெல்லாம் அவசியமற்றது, எதெல்லாம் கெட்டது, எதெல்லாம் நல்லது, எதெல்லாம் ஒழுக்கமானது, எதெல்லாம் ஒழுக்கமற்றது, இதையெல்லாம் பகுத்தறிந்து படிக்கிறது பேர் தான் படிப்பு. அதுக்கு பேர்
சரியா? அதான் எமர்சன் அப்படிங்கிற ஒரு அமெரிக்க சிந்தனையாளர் அழகா ஒரு சென்டென்ஸ்ல சொல்லியிருப்பாரு, படியுங்கள். அடுத்த சொல்றாரு, சிந்தியுங்கள். என்னென்ன படிக்கிறீங்களோ அதை படிச்சா மட்டும் போதாது, என்ன பண்ணணும்? சிந்திக்கணும். அடுத்த லைன் சொல்றாரு, செயல்படுத்துங்கள். என்னென்னவெல்லாம் சிந்திக்கிறீங்களோ சிந்திக்கும் போதே அது எது சரி எது தவறு அப்படிங்கறத நம்ம பிரிச்சிருவோம். எது நல்லதோ அதை செயல்படுத்துங்கள் அப்படிங்கிறார். செயல்படுத்தினால் நாம் வாழ்க்கையில் முன்னேறலாம், வெற்றி பெறலாம். அதான் என்ன சொல்றாரு, படியுங்கள், சிந்தியுங்கள், செயல்படுத்துங்கள், முன்னேறுங்கள். அவ்வளவுதான். இந்த சென்டென்ஸ் அழகா சொல்றாரு. நம்மளுடைய அப்துல் கலாம் அழகா ஒரு வாக்கியம் சொல்லியிருப்பாரு, நல்ல புத்தகங்களை வாசிப்பவர்களால் தான் நல்ல எண்ணங்களை கொண்டவர்களாக திகழ முடியும். நல்ல எண்ணம் கொண்டவர்களால் தான் நல்ல செயல்களை செய்ய முடியும். நல்ல செயல்களை செய்பவர்களால் தான் வாழ்க்கையில் வெற்றி பெறுவர்களாக மாற முடியும் அப்படின்னு நம்மளுடைய முன்னாள் விஞ்ஞானி மற்றும் முன்னாள் குடியரசுத் தலைவர் அவர்கள் அழகா சொல்லியிருக்காரு. ஸோ என்ன நம்ம படிக்கிறது எதுக்காக அப்படின்னா, நல்ல எண்ணங்களை வளர்த்துக் கொள்வதற்காக. ஒரு ஜென் கதை ஒன்று நான் சொல்றேன், ஒரு குட்டியான கதை. ஒரு ஜென், அவங்க அதில் பார்த்தீங்கன்னா குரு சிஷ்யர் சீடர் அப்படின்னு இருப்பாங்க. ஒரு ஜென்ங்கிற ஒரு ஆசிரியரை போன்று அவரு மாணவர்கள் நிறைய இது மாதிரி மாணவர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு கற்றுக் கொடுப்பது தான் அவருடைய வேலை. ஒரு நாள் என்ன பண்றாங்கன்னா, அப்பப்போ எப்படி படிச்சிருக்காங்க நம்ம மாணவர்கள் உண்மையான ஞானம் பெற்றார்களா அப்படின்னு அவரு ஆய்வு செய்வாரு. அது மாதிரி ஒரு நாள் என்ன பண்றாருன்னா, ஒரு பக்கத்துல ஒரு ஒரு கிணறு இருக்கு. அங்க கீழே தண்ணி இறைச்சி தண்ணி அங்க இருக்கு. ஒரு சீடரை போயிட்டு அங்க ஒரு பக்கெட் இருக்கும். அந்த பக்கெட்ல இருந்து தண்ணியை கொண்டு வந்து வை அப்படின்னு சொல்றாரு. ஒரு சீடர் போறாரு. அங்க பக்கத்திலேயே, அந்த கிணற்று பக்கத்திலேயே ஒரு ஒரு வாளி இருக்கு. அந்த வாளி பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா, ரொம்ப சேரும் சகதியுமா, பார்க்கறதுக்கே அருவருப்பா சேரும் சகதியுமா இருக்கு. அதை மொண்டு தண்ணி எடுத்துட்டு கொண்டு வராரு. கொண்டு வரும்போதே அடியில ஓட்டை கொண்டு வெட்டும் போதே எல்லா தண்ணியும் கீழே ஊத்திருக்கு. இன்னும் அடுத்தது ஒவ்வொருத்தரா போயிட்டு அதே மாதிரி ஐயா ஓட்டையா இருக்குதுங்கிறாரு. அவர் போய் உட்காந்துட்டாரு. அடுத்தவர் போறாரு. அடுத்தவர் போய் மறுபடியும் எடுத்து கொண்டு வந்து வைக்கிறாரு. இது மாதிரி ஒவ்வொருத்தரும் கொண்டு வந்து வைக்கும்போது ஒரு சீடர் பொறுமை இழந்துடுறாரு. குருவிட்டையும் கேட்டுறாரு, குருவே நீங்க சொல்றீங்க அப்படின்ட்டு நாங்களும் அவ்வளோ தூரம் போயிட்டு நாங்கள் தண்ணி எடுத்துட்டு அந்த வாளி நிறைய எடுத்துட்டு நாங்கள் கொண்டு வந்து வைக்கிறோம். ஆனால் வாளி நிரம்புனாலும் கொண்டு வைக்கிறதுக்குள்ள எல்லா தண்ணியும் கீழே ஒழுகிறது குருவே அப்படின்னு கேட்குறாரு. குரு என்ன சொல்றாரு, நீங்க என்ன கத்துக்கிட்ட அப்படின்னு கேட்குறாரு. சீடர்களுக்கு புரியல. யாராவது இது தெரியுதா, நான் என்ன சொல்றேன்னு தெரியுதா அப்படின்னு கேட்குறாரு. யாருக்கும் எந்த சீடருக்கும் புரியல. அப்படின்னா நீங்க இன்னும் ஞானம் அறிவு அடைய வேண்டிய தூரம் இன்னும் வெகு தொலைவில் இருக்கு. அதுக்கு என்ன அப்படின்னு அவர் சொல்றாருன்னா, நாம அங்கிருந்து எடுத்துட்டு வந்தோம் பார்த்தீங்களா, அந்த தண்ணியை எடுத்துட்டு கொண்டு வந்து வைக்க சொன்னது, அந்த தண்ணியை அப்படியே என்ன ஒரு வாளி நிறைய கொண்டு வந்தையோ அதை அப்படியே கொண்டு வந்து வைக்கிறதுக்காக உங்களை நான் எடுத்துட்டு வர சொல்லல. மாறா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. வாளி அந்த சேரு சகதியெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த சேரு சகதியெல்லாம் சுத்தமாக இருக்கு. அந்த வாளி பார்க்கும்போது நல்லா சுத்தமாக இருக்கு பார்க்கறதுக்கு. மேலே அந்த சேரெல்லாம் போயிட்டு சுத்தமாக இருக்கு. இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். அதாவது ஒரு மாணவன், ஒரு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவன், நிறைய பேர் நம்ம குழந்தைங்கள்லாம் கூட சொல்லுவாங்க, ஒரு 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களும் சரி, இப்போ காலேஜ் படிக்கிற பசங்களும் சரி, நிறைய பேர் அவங்களும் கூட இருப்பீங்க. சார் நான் படித்ததெல்லாம் ஞாபகமே இருக்க மாட்டேங்குதுங்க சார், இன்னைக்கு படித்தது கூட நாளைக்கு மறந்து போயிடுது. நிறைய பேருக்கு சலிப்பு வந்துடும். அதனாலேயே அவன் படிக்க மாட்டான், ஸ்கூலும் போக மாட்டான். நிறைய பேர் ட்ராப் அவுட்னு சொல்லிட்டு நாங்கள் ஒவ்வொரு வீடாக நாங்கள் போய் ஒரு ஸ்டூடெண்ட்டை போய் பிடிச்சிட்டு வரோம். கேட்டால் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க சார், படிக்கிறதெல்லாம் மண்டையில் நிற்க மாட்டேங்குது அப்படின்னு பேரண்ட்டே சொல்கிறாங்க. பேரண்ட்டுக்கு, பெற்றோர்களுக்கு நான் சொல்வது என்னன்னா, பள்ளிக்கூடம் அனுப்புவது
அவன் என்னென்னலாம் படிச்சிருக்கானோ அதை அவன் அவனுடைய நெஞ்சில் நிறுத்தி அவன் மெமரியில அப்படியே எல்லாத்தையும் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பள்ளிக்கூடம் வருவது கிடையாது. ஒவ்வொருத்தரும் எல்லாம் படிச்சிருக்கோம், எம்எஸ்சி, எம்ஏ, பிஎட் என்னென்னமோ படிச்சிருப்போம், இன்ஜினியரிங் படிச்சிருப்போம். நம்ம படிச்சதெல்லாம் அப்படியே ஞாபகம் இருக்குமா? 12th ஒரு எஸ்ஏ படிச்சிருந்தா அப்ப ஞாபகம் இருக்குமா? யாருக்கும் இருக்காது. ஆக அந்த வாளியில தண்ணிய நம்ம என்ன படிச்சோமோ அப்படியே அந்த தண்ணியை கொண்டு நிரப்பி வைப்பது போல நம்ம என்னென்னவெல்லாம் படிச்சோமோ அதெல்லாம் அப்படியே நம்ம மைண்ட்ல வச்சிருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. மாறாக எதுக்காக? நம்மை தூய்மைப்படுத்தும். அந்த வாளி எப்படி தூய்மையானதோ அதே போன்று நம்மளுடைய மனம் தூய்மையாகும். எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறது, எது கெட்டதோ எது கசடோ எது குற்றமா இருக்குதோ எதெல்லாம் அழுக்கா இருக்குதோ அதெல்லாம் நம்ம மனசு விட்டு நீங்கும். அது பள்ளிக்கூடம் வருவதன் மூலமாகத்தான் சாத்தியம். நம்மளுடைய மாணவர்கள் நல்ல ஒழுக்க சீலர்களாக விளங்குவதற்கு பள்ளிக்கூடம் வரணும். அந்த எப்படி வாளி தூய்மையானதோ அதே மாதிரி நம்ம மாணவர்களும் நல்ல நிலைமைக்கு போனோம் அப்படின்னா கண்டிப்பா பள்ளிக்கூடம் வந்தாகணும், நல்ல நிலைமையில படிக்கணும். அதற்காகத்தான் பள்ளிக்கூடம். அதனால உலகத்தில் நிறைய படிக்கணும். அதுக்காகத்தான் நிறைய கதைகள்லாம் நிறைய இருக்கு, கதை புத்தகங்கள்லாம் நிறைய இருக்கு. ஒரு கதை புத்தகங்கள் ஒவ்வொரு புத்தகங்களும் படிக்கிற புத்தகங்களும் ஒவ்வொரு விதமான பயன் கொடுக்கும். ஒரு தெனாலிராமன் கதைகள், இது மாதிரி கதை புத்தகங்கள் வாசிக்கும் பொழுது நமக்கு நல்ல அறநெறி கருத்துக்கள் அதுல இருக்கும். அந்த அறநெறி கருத்துக்களை படிக்கும் பொழுது வாழ்க்கையில நம்ம நேர்மையும் ஒழுக்கத்தையும் நாம் கற்றுக்கொள்வோம். அதே போன்று ஒரு அறிவியல் அறிஞரை பற்றியோ ஒரு விண்வெளி பற்றியோ படிக்கிறோம் அப்படின்னா நம் பிற்காலத்தில் ஒரு விண்வெளி வீரராக ஒரு விண்வெளி அறிஞராக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு அது மூலமாக கிடைக்கும். அதே போன்று ஒரு வரலாற்று அறிஞர்கள், வரலாற்று நாயகர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ அப்துல் கலாம் இது போன்றவர்களை எல்லாம் பற்றி படிக்கும்போது அவர்களை போன்ற நாமும் நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கும் ஏற்படும். அதனால படிப்பு அப்படிங்கிறது முக்கியம், அதே போன்று ஒழுக்கம் என்பதும் முக்கியம். நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் மாணவர்களுடைய நிகழ்ச்சிகளானது தொடங்கவிருக்கிறது. எனவே இந்த ஆண்டு விழா நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ள தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் எஸ்எம்சி தலைவர்கள், உறுப்பினர்கள் மற்றும் வெவ்வேறு வகைகளில் விழாவிற்காக உதவி செய்துள்ள அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.